அது 2015 வருஷம் ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி வியாழக்கிழமை. லண்டன் மாநகரமே ஈஸ்டர் விடுமுறைக்காக தயாராகிட்டு இருந்த நேரம். பெரும்பாலான கடைகள், ஆஃபீஸ் எல்லாம் மூடப்பட்டு நகரத்தோட பரபரப்பான தெருக்கள் கூட ஒரு விதமான அமைதியில் மூழ்கி இருந்தது. அந்த நேரத்தில் லண்டனோட மையப்பகுதியான ஹேட்டன் கார்டன், அந்த தெரு ஒரு பேய் நகரம் மாதிரி ரொம்ப அமைதியாக இருந்தது. யாருமே இல்லாத அந்த அமைதியில் ஒரு வெள்ளை கலர் வேன் மட்டும் வந்து மெதுவாக நிற்குது. அதுலேருந்து சில உருவங்கள் இறங்குறாங்க. அவங்களோட உடை சாதாரண கட்டிட வேலை செய்கிற மாதிரி இருந்தது. ஆனால் அவங்களோட முகத்தில் தெரிஞ்ச தீவிரம், அவங்க ஏதோ ஒரு பெரிய விஷயத்துக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிச்சு. எஸ், நீங்கள் கெஸ் பண்ணது கரெக்டு தான். அவங்க திருடுங்க தான். ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரண திருடுங்கல்ல. எல்லாருமே வயசானவங்க, கிட்டத்தட்ட 60 முதல் 70 வயசு தாண்டவங்க. இதை நான் சொன்னதுமே உங்கள் முகத்தில் ஒரு சின்ன புன்னகை பூக்கிறத என்னால் புரிஞ்சிக்க முடியுது. வயசானவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தானே. பட் அங்கே தான் இருக்குது ட்விஸ்ட்டு. அவங்களோட வாழ்க்கையோட கடைசி மற்றும் மிகப்பெரிய பேங்க் ராபரி நடத்துறதுக்காக வந்திருக்காங்க. அவங்களோட இலக்கு அசைக்க முடியாத ஒரு கோட்டை. அவங்களோட டார்கெட் ஹேட்டன் கார்டன் சேஃப் டெபாசிட்ஸ் லிமிடெட். அந்த கட்டடம் பணக்காரங்களோட ரகசியங்களை பாதுகாத்து வைக்கிற இடம். உள்ள பல மில்லியன் பவுண்டுகள் மதிப்புள்ள தங்கம், வைரம், பணம், விலைமதிப்பற்ற நகைகள் எல்லாமே பாதுகாப்பு பெட்டகங்களில் பத்திரமா வைக்கப்பட்டிருக்கு. அந்த காலத்திலேயே அதிநவீன பாதுகாப்பு வசதிகள் கொண்ட ஒரு பாதாள அறை அது. அதை உடைக்கிறது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அசாத்தியம்னு சொல்லுவாங்க. பட் இந்த வயசான கொள்ள கும்பல் பல மாதங்களாக, ஏன் பல வருஷங்களாக இதுக்குத்தான் திட்டம் போட்டுட்டு இருந்திருக்காங்க. நைட் மணி 9:20. அந்த கும்பல் கட்டிடத்தோட பக்கத்தில் இருந்த ஒரு அவசர வழி கதவை திறந்துக்கிட்டு உள்ளே போகுது. அவங்கள ஒருத்தர், சிகப்பு முடி கொண்ட ஒருத்தர், காவலாளி மாதிரி வேஷம் போட்டிருந்தார். அவங்க நேராக லிஃப்ட்டுக்கு போகிறாங்க. பட் லிஃப்ட்டில் போகலை. அதை செயலிழக்க பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க போக வேண்டிய இடம் லிஃப்ட்டு போகிற வழிக்கு கீழே இருந்த பாதாளம். கயிறை கட்டி ஒருத்தர் பின் ஒருத்தராக அந்த லிஃப்ட்டு பாதாளத்துக்குள்ளே இறங்குறாங்க. கீழே முதல் இரும்பு கதவு, அதை ரொம்ப ஈஸியாக உடைச்சிட்றாங்க. அடுத்து இன்னொரு பாதுகாப்பு கேட், அதையும் தாண்டி உள்ளே போகிறாங்க. இப்போது அவங்க அந்த முக்கியமான இடத்துக்கு வந்துட்டாங்க. பாதுகாப்பு பெட்டகங்கள் இருக்கிற அறைக்கு வெளி. அவங்களுக்கும் அந்த புதையலுக்கு நடுவில் இருக்கிற ஒரே ஒரு தடை, அது வெறும் செவரில்லை, 50 சென்டிமீட்டர், அதாவது கிட்டத்தட்ட 20 இன்ச் தடிமன் கொண்ட வலுவூட்டப்பட்ட ரீஇன்ஃபோர்ஸ்ட் கான்க்ரீட் வால். உடைக்கவே முடியாது அப்படிங்கிற இருமாப்போடு அது நின்றுட்டு இருந்தது. ஆனால் இந்த கும்பல் அதுக்கும் தயாராக தான் வந்திருந்தாங்க. ஒருவேளை அவங்க கொண்டு வந்த கருவிகளை யாராவது பார்த்துருந்தாங்கன்னா மிரண்டு போயிருப்பாங்க. அது ஹில்டி DD 350, சுமார் 70 கிலோ எடை கொண்ட வைர முனைகள். கரெக்ட், நீங்கள் கேட்டது கரெக்டு தான். வைர முனைகள் பதிக்கப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான டைமண்ட் கோர் ட்ரில்லிங் மெஷின். காங்க்ரீட்டை கூட சும்மா வெண்ணெய் மாதிரி தொலைக்கிற சக்தி அதுக்கு இருக்குது. செவுத்தில் வைக்கிறாங்க, வச்சதும் இயக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த அமைதியான பாதாள அறையே அந்த சத்தத்தில் அதிர்ந்து போகுது. ஹீட் ஆகாமல் இருக்கவும், காங்கிரீட் துகள்கள் பறக்காமல் இருக்கவும், தண்ணீர் பீச்சி அடிக்க அந்த மெஷின் சுவரை துளைக்க தொடங்குது. நிமிஷங்கள் போய்கிட்டே இருக்குது. அவங்களுக்கு வேர்த்து ஊற்ற ஆரம்பிச்சிருது. அந்த மெஷினோட அதிர்வும் சத்தமும் அவங்களோட காதுகளை அடைக்க ஆரம்பிச்சிது. வெளியே யாருக்காவது கேட்டுருமோ அப்படிங்கிற பயம் ஒரு பக்கம். ஆனால் அவங்களோட பல வருஷ திட்டம் இப்போ நிறைவேறப்போகுது அப்படிங்கிற நம்பிக்கை இன்னொரு பக்கம். கடைசியாக முதல் துளை போடப்பட்டது. அடுத்தது 2வது, இப்போது 3வது. 3 பெரிய ஓட்டைகள் அடுத்தடுத்து போட்டு சுவரோட ஒரு பகுதியை தகர்க்கணும். இதுதான் அவங்களோட பிளான். இப்போ நேரம் கிட்டத்தட்ட விடியற்காலையை நெருங்கிடுச்சு. அவங்க சுவரை உடைக்க முயற்சி பண்ணும்போது தான் பட்டார்னு ஒரு சத்தம். மிஷின் நின்று போச்சு. என்னாச்சுன்னு பார்த்தா, அவங்க ஹோல் போட்டுக்கிட்டு இருந்த இடத்துக்கு பின்னாடி சுவரை ஒட்டி ஒரு பெரிய மெட்டல் கேபினெட் இருந்திருக்கு. இதை அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலை. அந்த கேபினெட் ட்ரில்லிங் மிஷினை நகர விடாமல் தடுத்துச்சு. அவங்க கொண்டு வந்திருந்த ஹைட்ராலிக் ரேம் கருவியை பயன்படுத்தி அந்த கேபினெட்டை நகர்த்த முயற்சி பண்ணாங்க. பட் அதுவும் உடஞ்சி போச்சு. நேரம் போய்கிட்டே இருக்குது. காலையில் 8 மணி ஆயிடுச்சு. வெளியே பொழுது விடிஞ்சிருச்சு. வெள்ளிக்கிழமை பிறந்துருச்சு. அவங்களோட தலைவர், அதான் அந்த கும்பலோட தலைவர், வயசு 76 நிரம்பின ஒருத்தர் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டாரு. ரைட், இன்றைக்கி முடியாது, கிளம்புங்க அப்படின்னு குரலில் ஒருவித சோர்வோடு ஏமாற்றத்தோடவும் சொன்னார். பல வருஷ திட்டம், கச்சிதமான தயாரிப்பு, எல்லாம்
அந்த ஒரே ஒரு மெட்டல் கேபினட்னால வீணாய் போயிடுச்சு. அவங்க கொண்டு வந்த கருவியை அங்கேயே போட்டுட்டு வெறும் கையோடு அந்த இடத்த விட்டு வெளியேறினாங்க. அவங்களோட முயற்சி முழு தோல்வி. ஹேட்டன் கார்டன் கோட்டை அவங்கள உள்ள வர அனுமதிச்சாலும் அதோட ரகசியங்களை தர மறுத்துருச்சு. அந்த வயசான மக்கள் தோத்து போய் விரக்தியோட லண்டனோட காலை வெளிச்சத்தில் கரைஞ்சு போகிறாங்க. கொள்ளை முயற்சி நடந்ததற்கான எந்த அறிகுறியும் இல்லாமல் அந்த பாதாள அறை மீண்டும் அமைதியாயிடுச்சு. ஸோ கதை இங்கோட முடிஞ்சிருச்சு அப்படி தான் நினைக்கிறீங்க? இல்லை, இங்கே தான் ஆரம்பமே. முதல் நாள் நைட்டு அந்த வயசான கொல்ல கும்பல் தோத்து போய் வீட்டுக்கு போனாங்க. அவங்களோட பல வருஷ கனவு ஒரே ஒரு மெட்டல் கேபினட்னால களைஞ்சு போன விரக்தியில் இருந்தாங்க. குறிப்பாக அந்த கும்பலோட தலைவன் 76 வயசான பிரைன் ரீடர் ரொம்ப மனசொடிச்சு போயிருந்தார். வெள்ளிக்கிழமை காலையில் கும்பலில் இருந்த மற்றவங்கள சந்திச்சப்போ அவர் தெளிவாக சொல்லிட்டாரு, நம்ம ஆள முடியாதுப்பா, இந்த ஆட்டத்தை இத்தோட விட்டுறேன், நீங்களே விட்டுருங்க. பட் மற்றவங்க அதுக்கு உடன்படுறதா இல்லை. குறிப்பாக டேனி ஜோன்ஸ், அதுக்கப்புறம் டெரி பெர்கின்ஸ், இந்த 2 பேரும் விடாப்பிடியாக இருந்தாங்க. என்ன பாஸ் பேசுகிறீங்க, எவ்வளோ தூரம் வந்தது, வெறுங்கையோட திரும்பவா? அந்த கேபினட்டை மட்டும் நகர்த்திட்டா பொக்கிஷன் நம்ம கையில், ஒரே ஒரு தடவை முயற்சி பண்ணி பார்க்கலாமே. பட் பிரைன் ரீடர் அவங்க சொல்கிறத கேட்க தயாராக இல்லை. நான் வரலப்பா, ஆள விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டார். இப்போது அந்த கும்பல் தலைவன் இல்லாமல் நின்றுச்சு. இப்போது நீங்கள் என்ன நினைப்பீங்க? தலைவன் போயிட்டான், திட்டம் இத்தோட முடிஞ்சிருந்தானே? நிச்சயமாக இல்லை. பிரைன் ரீடர் இல்லாமலேயே கொள்ளையடிக்க முடிவு பண்ணாங்க. அவங்களுக்கு அப்போ தேவைப்பட்டதெல்லாம் ஒன்று தான், அந்த மெட்டல் கேபினட்டை நகர்த்துறதுக்கு ஒரு சக்தி வாய்ந்த கருவி. அவங்க நேராக ஒரு மிஷின் கம்பெனிக்கு போனாங்க. அங்கே புதுசாக ஒரு ஹைட்ராலிக் பம்பை வாங்கினாங்க. அது பல டன் இடையை நகர்த்தக்கூடிய சக்தி வாய்ந்தது. முதல் நாள் பயன்படுத்தி உடஞ்சி போன கருவிக்கு பதிலாக இப்போது இது. மறுநாள் சனிக்கிழமை ஏப்ரல் 4, 2015 லண்டன் தெருக்கள் இன்னமும் அமைதியாக தான் இருந்தது. ஈஸ்டர் ஹாலிடேஸ்க்கு அப்புறமும் அந்த கொள்ளை கும்பல் மறுபடியும் அதே வெள்ளை வேனில் வந்து இறங்கினாங்க. இந்த முறை அவங்க முகத்தில் ஒரு புது நம்பிக்கை. அதே அவசர கதவு, அதே இருண்ட லிஃப்ட் பாதாளம், அதே காங்க்ரீட் வால். பட் இந்த தடவை அவங்கக்கிட்ட ஒரு புது ஆயுதம் இருந்தது. அவங்க நேராக அதுதான் ஏற்கனவே உடச்சிருந்தாங்களே செவுரு, அதுக்கு பக்கத்தில் போனாங்க. புதுசாக வாங்கின அந்த ஹைட்ராலிக் பம்பை செவுத்துக்கும் அந்த மெட்டல் கேபினட்டுக்கு நடுவில் வச்சு ஆப்ரேட் பண்ண ஆரம்பித்தாங்க. க்ரீச் க்ரீச்சுன்னு மெல்ல சத்தம், மெட்டலோட உராயிர சத்தம் அந்த அறையே ஃபுல் பண்ணிச்சு. பயங்கரமான அழுத்தம் காரணமாக அந்த மெட்டல் கேபினட் மெதுவாக நகர ஆரம்பிச்சுது. ஏய் நகருது ஒருத்தர் மெதுவாக கத்துனார். அவர் முகத்தில் 1000 வாட்ஸ் பல்ப் எரிச்ச மாதிரி ஒரு சந்தோஷம். அந்த மெட்டல் கேபினட் முழுசாக நகர்ந்ததும் அவங்க முன்னாடி ஒரு வழி கிடச்சிது. காங்க்ரீட் சோரில் அவங்க போட்ட ஓட்டை இப்போது தெளிவாக தெரிஞ்சுது. அந்த ஓட்டைக்குள்ளே ஒருத்தர் தலையை நீட்டி பார்த்தாரு. உள்ள அவங்க பல வருஷமாக கனவு கண்ட காட்சி. வரிசையாக அடுக்கி வச்சிருந்த பாதுகாப்பு பெட்டகங்கள். உள்ள போகலாம். அந்த ஓட்ட வழியாக ஒவ்வொருத்தராக அந்த பெட்டக அறைக்குள்ளே போனாங்க. அவங்களோட கனவு நனவாக கூடிய தருணம். அடுத்த பல மணி நேரங்களுக்கு அந்த அறைக்குள்ளே ஒரே சத்தம்தான், நெம்பி உடைக்கிற சத்தம். அவங்க கொண்டு வந்த நீளமான குரோபார்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற இரும்பு கம்பிகளை வச்சு ஒவ்வொரு பெட்டகமாக நிதானமாக உடைக்க ஆரம்பித்தாங்க. 1, 2, 10, 50, மொத்தம் 73 பாதுகாப்பு பெட்டகங்கள், சேஃப் பாக்ஸஸ். ஒன்று விடாமல் அத்தனையும் உடைச்சாங்க. உள்ளே இருந்த எடுத்த பொருட்களை பார்த்து அவங்க கண்ணில் ஆசை இல்லை, பேராசை. பணம், தங்கம், வைரம், விலைமதிப்பற்ற கற்கள், வெளிநாட்டு கரன்சிகள், ஆடம்பர கைக்கடிகாரங்கள். அவங்க கற்பனை பண்ணதை விட ரொம்ப 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 அதிகமாக இருந்தது. எல்லாத்தையும் பெரிய பையில் குப்பை அள்ளுற மாதிரி அள்ளிட்டு நிரப்பினாங்க. விடிய இந்த கொள்ளை நடந்துச்சு. நெக்ஸ்ட் டே சண்டே காலையில் எந்த தடையும் இல்லாமல் அந்த கோடிக்கணக்கான மதிப்புள்ள பொருட்களை எடுத்துக்கிட்டு வெளியே கிளம்பிட்டாங்க. அவங்க கிளம்பும்போது அந்த பாதாள அறை ஒரு பொற்களம் மாதிரி இருந்துச்சு. உடைக்கப்பட்ட பெட்டகங்கள், சிதறி கிடந்த பேப்பர்ஸ், கருவிகள், இது எல்லாம் ஒரே குப்பை மாதிரி கிடந்தது. பட் அவங்களுக்கு தான் அதை பற்றி எந்த கவலையும் இல்லையே. ஏன்னா அவங்க ஜெயிச்சிட்டாங்க. என்ன காரியத்துக்கு வந்தாங்களோ அதை அச்சீவ் பண்ணிட்டாங்க. இங்கிலாந்தோட வரலாற்றிலேயே மிகப்பெரிய ராபரியை வெற்றிகரமாக பண்ணி முடித்தாங்க. ரெண்டு நாள் போச்சு. ஈஸ்டர் ஹாலிடேஸும் முடிஞ்சது. அன்னைக்கு ஏப்ரல் 7, 2015, அதாவது முதல் அட்டெம்ப்ட் பண்ண
5 நாளைக்கு அப்புறம் ஏப்ரல் 7 செவ்வாய்க்கிழமை காலையில் ஹேட்டன் கார்டன் பாதுகாப்பு பெட்டக நிறுவனத்தோட ஊழியர்கள் வழக்கம் போல வேலைக்கு வந்தாங்க. கட்டடத்தோட மேனேஜர் உள்ளே வந்ததும் சம்திங் ராங் அப்படின்னு ஃபீல் பண்ணார். கட்டடத்தோட அவசர வழி கதவு லேசாக திறந்திருந்தது. அவருக்கு ஒரு சின்ன சந்தேகம். நேராக கீழே பாதாள அறைக்கு போனார். முதல்ல இரும்பு கதவு கிட்ட போனதும் அவருக்கு அப்படி ஒரு பேருதிர்ச்சி. ஆப்வியஸ்லி கதவு பூட்டப்படலை. உள்ளே போனார். 2வது கேட்டும் திறந்து கிடக்குது. அவரோட இதயத்தில் இப்போ பயம் வர ஆரம்பிச்சது. மெதுவாக நடந்து பாதுகாப்பு பெட்டகங்கள் இருக்கிற அரைவாசலுக்கு போனார். அங்கே அவர் பார்த்த காட்சி அவரோட வாழ்க்கையே உலுக்கிடுச்சு. அந்த 20 இன்ச் கான்கிரீட் சுவரில் அவ்வளோ பெரிய ஓட்டை. அதை விட அதிர்ச்சியாக உள்ள எல்லா பாதுகாப்பு பெட்டகங்களும் உடைக்கப்பட்டு பொருட்கள் எல்லாம் சூறையாடப்பட்டிருந்தது. அதை அவரால் நம்பவே முடியல. ஐயோன்னு சத்தம் கூட போட முடியல அவரால். அந்த அளவுக்கு மூச்சு அடைச்சிருச்சு அவருக்கு. உடனடியாக போலீஸ்க்கு ஃபோன் பண்ணார். அடுத்த சில நிமிஷங்களில் ஹேட்டன் கார்டன் தெரு முழுக்க போலீஸ் வாகனங்களால் நிரம்பியிருந்தது. ஊடகங்கள் அந்த இடத்துக்கு படையெடுத்தன. இங்கிலாந்து வரலாற்றிலேயே மிகப்பெரிய கொள்ளை. இதுதான் செய்தியோட ஹெட்லைன். காட்டுத்தீ மாதிரி பரவ ஆரம்பிச்சது. அந்த வயசான கொல்ல கும்பல் லண்டனையே அதிர வச்சுட்டாங்க. அவங்க விட்டுட்டு போனது கோடிக்கணக்கான பவுன் நஷ்டத்தை மட்டும் இல்லை, துப்பே இல்லாமல் எந்த க்ளூவும் இல்லாமல் இருக்கிற ஒரு வழக்கையும் தான். எங்கேயும் கைரேகை இல்லை, சாட்சி இல்லை. லண்டன் போலீஸ் முன்னாடி ஒரு இமாலய அளவு பெரிய சவால் காத்துக்கிட்டு இருந்தது. எந்த க்ளூவுமே இல்லாத இந்த வழக்கை எங்கே எப்படி ஆரம்பிக்க போகிறாங்க? யாரை சந்தேகப்பட போகிறாங்க? லண்டனுக்கு பக்கத்தில் தான் ஸ்காட்லாண்ட். ஸ்காட்லாண்ட் யார்டை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்களோட புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துவாங்களா? இந்த ராப் பண்ணவங்களை கண்டுபிடிப்பாங்களா? கேட்போம் தொடர்ந்து. ஹேட்டன் கார்டன் கொல்லை. இந்த நியூஸை கேட்டதும் ஸ்காட்லாண்ட் யார்டு அதிர்ந்து போச்சு. ஒரு சாதாரண திருட்டு கேஸ் இல்லை இது. இங்கிலாந்தோட மான பிரச்சனை. அதனால் இந்த வழக்கை விசாரிக்க சாதாரண போலீஸ் டீம் வரலை. லண்டனோட மிகச்சிறந்த உலக புகழ் பெற்ற ஒரு டீம் உள்ளே இறங்குச்சு. அதோட பேர் த ஃப்ளையிங் ஸ்குவாட். ஃப்ளையிங் ஸ்குவாட்னா சும்மா இல்லை, லண்டன் போலீஸோட மூளையே அவங்க தான். பேங்க் ராபரி, பெரிய கடத்தல், இந்த மாதிரி பெரிய பெரிய கேஸை மட்டும் டீல் பண்ணுற ஒரு எலைட்டான குரூப் இவங்க. அவங்க ஒரு வழக்கில் கால் வச்சாங்க அப்படின்னா குற்றவாளி தப்பிக்கவே முடியாதுன்னு பேர் இருந்தது. அப்படிப்பட்ட டீம் ஒரு பெரிய நம்பிக்கையோட அந்த பாதாள அறைக்குள்ளே போனாங்க. ஆனால் உள்ளே போனதும் அவங்களுக்கே ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்தது. அந்த கான்கிரீட் சுவரில் இருந்த ராட்சச ஓட்டையை பார்த்ததும் அவங்களுக்கே தலை சுத்திருச்சு. இது நிச்சயமாக ஒரு சாதாரண திருடம் பண்ண வேலை இல்லை, இது ஒரு மிலிட்ரி ஆப்ரேஷன் மாதிரி கணக்குச்சிதமாக இருக்குன்னு ஒரு ஆஃபீஸர் சொன்னார். விசாரணை வழக்கம் போல் ஆரம்பமாச்சு. ஃபாரன்சிக் டீம் ஒவ்வொரு அங்குலமாக அந்த இடத்த சல்லடை போட்டு தேடினாங்க. அவங்களோட முதல் கேள்வி, கைரேகை எங்கே? பதில், ஒரு கைரேகை. ஒரு கைரேகைனா ஒரு கைரேகை கூட இல்லை. கொள்ளையர்கள் கையுறை மாட்டிக்கிட்டு ரொம்ப சுத்தமாக வேலையை முடிச்சிருந்தாங்க. ரைட். 2வது கேள்வி, டிஎன்ஏ. ஏதாவது டிஎன்ஏ கிடைச்சதா? அதுக்கான பதிலும் எதுவுமே கிடைக்கல. ஒரு சின்ன முடி, நத்திங், லிட்ரலி நத்திங். சரி, 3வது கேள்வி, எனி எவிடன்சஸ், சாட்சிகள். பதில், ஈஸ்டர் விடுமுறை, தெருவில் ஒருத்தர் கூட இல்லை, ஸோ யாரும் பார்க்கல. அது பரவாயில்ல. அப்போது 4வது கேள்வி, எனி சிசிடிவி ஃபுட்டேஜ். கட்டிடத்துக்குள்ளே இருந்த கேமராக்களை உடைச்சிருக்காங்க, ஹார்ட் டிஸ்க்கு தூக்கிட்டு போயிருக்காங்க. ரொம்ப ரொம்ப கிளவராக பிளான் பண்ணி எல்லாத்தையும் பண்ணியிருக்காங்க. ஃப்ளையிங் ஸ்குவாட் ஆஃபீஸர்ஸ் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க. அவங்களோட கடந்த 20-30 வருஷ சர்வீஸில் இந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்ட் க்ரைமை அவங்க பார்த்ததே இல்லை. குற்றவாளிகள் யார், எப்படி வந்தாங்க, எப்படி தப்பிச்சு போனாங்க, எதுவுமே தெரியலை. விசாரணை ஆரம்பித்த முதல் நாளே ஒரு முட்டு சந்தில் தான் வந்து நின்றுச்சு. சரியாக இந்த நேரத்தில் தான் போலீஸுக்கு இன்னொரு ஷாக்கிங் நியூஸும் வந்தது. கொலை நடந்த முதல் நாள் நைட்டு, அதாவது வியாழக்கிழமை நைட்டு 12:21 மிட்நைட், ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த பாதுகாப்பு பெட்டக நிறுவனத்தில் இருந்த ஒரு அலாரம் சிக்னல் ஒரு செக்யூரிட்டி கம்பெனிக்கு போயிருக்கு. அந்த செக்யூரிட்டி கம்பெனி கட்டிடத்தோட மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி, உங்கள் பில்டிங்கில் இருந்த அலாரம் அடிக்குது, போய் பார்க்கணுமான்னு கேட்டிருக்காரு. ஆனால் அலாரத்தில் ஏதோ தொழில்நுட்ப கோளாறு இருக்குன்னு நினச்சிட்டு, வேணாம் காலையில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ யோசிச்சு பாருங்கள், ஒருவேளை அந்த அலாரம் மட்டும் அவங்க சீரியஸாக எடுத்திருந்தாங்கன்னா, ஒருவேளை போலீஸ் அன்னைக்கு நைட் அந்த இடத்துக்கு போயிருந்தாங்கன்னா, அந்த வயசான கும்பல் கையும் களவுமா மாட்டியிருக்கும். இந்த மாபெரும் கொள்ளையே நடந்திருக்காது. பட் எல்லாமே அந்த கொள்ளை கும்பலுக்கு சாதகமாக இருந்திருக்கு. இந்த தகவல் வெளியே வந்ததும்
ஊடகங்கள், போலீஸையும் சரி, அந்த செக்யூரிட்டி கம்பெனியும் சரி, சொல்லவே தேவையில்லை, கிளிகளையும் கிழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, கழுவி கழுவி ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. செய்தித்தாளில் பெரிய தலைப்புச் செய்தி வர ஆரம்பிச்சது. 200 மில்லியன் பவுண்டு கொள்ளை, போலீஸ் இருட்டில் தவிப்பு. இந்திய மதிப்புக்கு சொன்னால் நம்ப மாட்டீங்க, கிட்டத்தட்ட 2300 கோடி. எப்படியோ இந்த கொள்ளையை பண்ணது ஒரு வயசான கோஷ்டி தான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒரு பத்திரிகையாளர் இந்த கொள்ளையோட துணிச்சலையும் போலீஸாரோட திணறலையும் பார்த்து அவங்களுக்கு ஒரு செல்ல பேர் வச்சார். சிஎஸ்கே டீமுக்கு வைக்கிற அதே பேர், த டேடிஸ் ஆர்மி அல்லது த கிராண்ட் டேட் கேங், அதாவது தாத்தா கூட கொள்ளை கூட்டம்னு. அந்த பேர் பயங்கர வைரலாச்சு. லண்டன் மக்கள் மத்தியில் அந்த கொள்ளையர்கள் ஒரு மாதிரி ஹீரோக்கள் மாதிரி ஆயிட்டாங்க. வயசான காலத்தில் போலீஸ்க்கு தண்ணி காட்டின பெரிய ஹீரோக்கள். இது அந்த ஃப்ளையிங் ஸ்குவாடுக்கு இன்னும் பெரிய அவமானத்தை கொடுத்துச்சு. அவங்களோட மொத்த மரியாதையும் காத்தில் பறந்துருச்சு. விசாரணையை வழி நடத்தின டிடெக்டிவ் சூப்பரண்டனோட மனசில் ஒரே ஒரு கேள்வி தான் ஓடிட்டு இருந்தது. எங்கே ஆரம்பிக்கிறது, எப்படி ஆரம்பிக்கிறது? அப்போ தான் அவருக்கு அந்த யோசனை வந்தது. குற்றம் நடந்த இடத்துல துப்பு இல்லை, ஆனால் குற்றம் நடந்த இடத்த சுற்றி எங்கேயாவது துப்பு கிடைக்கலாம் இல்லையா? ஸோ லண்டன் முழுக்க லட்சக்கணக்கான சிசிடிவி கேமராக்கள் இருக்குது. கொள்ளையர்கள் அந்த இடத்துக்கு வரவும் போகவும் ஏதாவது ஒரு வழியை கண்டிப்பாக பயன்படுத்தி தான் இருக்கணும். அது ஏதாவது ஒரு கேமராவில் கட்டாயம் பதிவாகி தான் இருக்கணும். ஸோ இது வைக்கோல்ல ஊசியை தேடுற மாதிரி வேலை தான். பட் ஆயிரக்கணக்கான மணி நேர சிசிடிவி காட்சிகளை பார்க்கணும். அதுக்கு பல வாரங்கள், ஏன் பல மாதங்கள் கூட ஆகலாம். பட் அவங்ககிட்ட சாய்ஸே இல்லை. ஃப்ளையிங் ஸ்குவாட் தங்களோட கடைசி நம்பிக்கையாக அந்த சிசிடிவி காட்சிகளை நம்பி வேலையை ஆரம்பித்தாங்க. அந்த ஆயிரக்கணக்கான மணி நேர வீடியோக்களை அவங்க தேடுற அந்த சின்ன துப்பு கிடைக்குமா, இல்லை தோல்வியில் முடியுமா? அந்த கிராண்ட்பா கேங்க போலீஸ் நெருங்குமா, இல்லை ஃப்ளையிங் ஸ்குவாட் போலீஸ்காரங்க ஆயிரக்கணக்கான மணி நேர சிசிடிவி காட்சிகளை பார்க்க ஆரம்பித்தாங்க. 1, 2, 3 வாரம் போச்சு. அவங்களோட கண்கள்லாம் செவந்து போக ஆரம்பிச்சது. ஒவ்வொரு வீடியோவை பார்த்து ஒவ்வொரு சந்தேகத்துக்குரிய வெஹிக்கிளையும் குறி வச்சாங்க. பட் எல்லாமே டெட் எண்டு. ஒரு மாதம் கழிஞ்சது. அவங்களுக்குள்ள மெதுவாக ஒரு நம்பிக்கை இழப்பு வர ஆரம்பிச்சது. ஒருவேளை இது கோல்ட் கேஸ் ஆகிடுமோ அப்படிங்கிற ஒரு பயமும் வர ஆரம்பிச்சது. அன்னைக்கு மே 19, 2015 ஹேஸ்ட் நடந்த 47வது நாள். ஒரு டிடெக்டிவ் கான்ஸ்டபிள் ஹேட்டன் கார்டன் பகுதியோட சிசிடிவி காட்சிகளை பார்த்துக்கிட்டு இருந்தார். அவரோட கண்ணில் அந்த வெள்ளை கலர் வேன் தட்டுப்பட்டது. அந்த வேன் கொள்ளை நடந்த 2 நாளில் அதே இடத்துல அதே நேரத்தில் வந்து போயிருக்கு. இது கொஞ்சம் சந்தேகமாக இருக்கே அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தார். அந்த வேனோட நம்பர் பிளேட் தெளிவாக தெரியலை. ஸோ அந்த வேனோட மாடல், கலர், சைஸ் இதெல்லாம் குறித்து வச்சார். அடுத்தவர் லண்டனோட ஆட்டோமேட்டிக் நம்பர் பிளேட் ரெக்கக்னிஷன் சிஸ்டத்தை யூஸ் பண்ண ஆரம்பித்தார். இது என்னென்னா, லண்டன் முழுக்க ஆயிரக்கணக்கான கேமராக்கள் இருக்குது. அந்த கேமராக்கள் போகிற வாகனங்களோட நம்பர் பிளேட்டை ஆட்டோமேட்டிக்காக ரீட் பண்ணி டேட்டாபேஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். அந்த சிஸ்டத்தில் அந்த வெள்ளை வேனோட நம்பர் பிளேட்டை தேடினார். அப்போ தான் அவருக்கு ஒரு பெரிய ஷாக். அந்த வேன் கொள்ளை நடந்த நாட்களில் மட்டும் இல்லை, கொள்ளை அடிக்கிறதுக்கு முன்னாடி பல மாதங்களாக அந்த பகுதியில் வந்து போயிருக்கு. அதாவது பல மாதங்களாக அந்த இடத்த ஸ்கேன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இது ஒரு பிளான்ட் ஆப்ரேஷன் அப்படிங்கிறது அவங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருச்சு. அந்த வேனோட நம்பர் பிளேட் டீட்டெயிலை வச்சு அதோட ஓனர் யாருன்னு கண்டுபிடிச்சாங்க. அந்த வேன் ஒரு கார் ரெண்டல் கம்பெனிக்கு சொந்தமானது. அந்த கம்பெனிகிட்ட போய் கேட்டப்போ அந்த வேனை ரெண்ட் எடுத்தது யார் அப்படிங்கிறது தெரிஞ்சுது. அந்த பேர் கைக்கு வந்தது. அந்த பேர் கெனி காலின்ஸ். கெனி காலின்ஸ் யாருன்னு போலீஸ் செக் பண்ணப்போ அவங்களுக்கு இன்னொரு ஷாக். அவரும் ஒரு கிரிமினல் ரெக்கார்டு இருக்கிற நபர் தான். வயசு 75. பல தசாப்தங்களாக பல்வேறு கொள்ளைகளை ஈடுபட்டிருந்திருக்காரு. அவரோட ஃபோட்டோவை பார்த்த போலீஸ்காரங்க, இவர் 75 வயசில் இப்படி ஒரு பெரிய கொள்ளையை பிளான் பண்ணியிருப்பாரா அப்படின்னு ஆச்சரியப்பட்டாங்க. பட் அவரோட கிரிமினல் ஹிஸ்ட்ரியை பார்த்தப்போ அவர் ஒரு எக்ஸ்பர்ட் திருடன் அப்படிங்கிறது தெரிஞ்சுது. கெல்லி காலின்ஸ் மட்டும் இல்லை, அவரோட அசோசியேட்ஸ் யாருன்னு போலீஸ் தேட ஆரம்பித்தாங்க. அப்போ தான் இன்னும் சில பேர்கள் வெளியே வர ஆரம்பிச்சது. டேனி ஜோன்ஸ், 60 வயசு, முன்னாள் மிலிட்ரி மேன். டெரி பெர்கின்ஸ், இவரையும் ஏற்கனவே பார்த்துருக்கோம், வயசு 67, பல கொள்ளைகளை ஈடுபட்ட அனுபவமிக்க எக்ஸ்பீரியன்ஸ்டு கிரிமினல். அடுத்ததா பிரைன் ரீடர். அவரே தான் நான் இந்த கொள்ளையில் ஈடுபட மாட்டேன்னு சொல்லி விலகினாரே, அதே பிரைன் ரீடர். 76 வயசு, லண்டனோட அண்டர் வேர்ல்டில் பெரிய தலை. இந்த 4 பேருமே லண்டனோட கிரிமினல் வேர்ல்டில் நல்ல பேர் வாங்கின ஆட்கள். ஆனால் அவங்களோட வயசை பார்த்தா யாருமே நம்ப மாட்டாங்க. 60, 67, 75, 76
இந்த வயசில் இப்படி ஒரு ஹைடெக் கொள்ளையை பிளான் பண்ணியிருப்பாங்களான்னு. ஆனால் அவங்களோட கிரிமினல் ரெக்கார்டை பார்த்தப்போ எல்லாமே கிளியராக இருந்தது. இவங்க எல்லாரும் பல தசாப்தங்களாக இந்த வேலையை தான் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. பேங்க் கொள்ளை, ஜுவல்லரி கொள்ளை, செக்யூரிட்டி வேன் கொள்ளை. இவங்களோட பயோடேட்டா பார்த்தா ஒரு க்ரைம் என்சைக்ளோபீடியாவை பார்த்த மாதிரி இருக்கும். குறிப்பாக பிரைன் ரீடர். இவர் 1983 நடந்த உலக புகழ் பெற்ற பிரிங்ஸ் மேட் ராபரி அதில் கூட ஈடுபட்டிருந்திருக்காரு. அந்த கொள்ளையை பற்றி இன்னொரு நாள் பார்க்கலாம். சுருக்கமாக அந்த கொள்ளையில் 26 மில்லியன் மதிப்புள்ள தங்கம் திருடப்பட்டிருக்கு. அதாவது இவர் ஒரு லெஜெண்டரி கிரிமினல். இப்போ போலீஸுக்கு தெளிவாக புரிஞ்சிருச்சு, ஹேட்டன் கார்டன் கொள்ளை சாதாரண திருடங்க செஞ்ச வேலை இல்லை. இது தலைமுறையாக இதையே வேலையாக பண்ணிகிட்டு இருந்த எக்ஸ்பர்ட்ஸ் பண்ண வேலைன்னு. அவங்களோட கடைசி மற்றும் மிகப்பெரிய கொள்ளையாக இது இருக்கக்கூடும் அப்படிங்கிறத இங்கே சொன்னார். இப்போது போலீஸுக்கு சந்தேக நபர்கள் கிடைச்சாச்சு. ஆனால் அவங்கள அரெஸ்ட் பண்ண வெறும் சந்தேகம் மட்டும் போதாது இல்லையா, காங்க்ரீட்டான எவிடன்ஸ் வேணுமே. அதுக்காக போலீஸ் ரொம்ப ரிஸ்க்கான ஒரு முடிவு எடுத்தாங்க. அது என்னன்னா, வாங்க பார்க்கலாம். அந்த 4 பேரையும் நேரடியாக அரெஸ்ட் பண்ணாமல் ரகசியமாக கண்காணிக்க ஆரம்பித்தாங்க. அவங்களோட வீடுகள், கார்கள், அடிக்கடி வந்து போகிற இடம், எல்லா இடத்துலையும் லிசனிங் டிவைசஸ், ஒட்டு கேட்குற கருவிகள், பக்ஸ் பொறுத்துனாங்க. அவங்களோட ஃபோன் கால்ஸை ட்ராக் பண்ண ஆரம்பித்தாங்க. 24 ஹவர்ஸும் அவங்கள ஷேடோ பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த ஆப்ரேஷனுக்கு போலீஸ் ஒரு கோட் நேம் வச்சாங்க, ஆப்ரேஷன் ஸ்பயர். ஆமாம், இந்த வயசான கொள்ளைக்காரங்க போலீஸ் தங்களை கண்காணிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்களா? அவங்க என்ன பேசினாங்க, என்ன பண்ணியிருப்பாங்க, கொள்ளையடிச்ச பொருட்களை எங்கே மறைச்சி வச்சுருந்தாங்க, அதை நம்ம இன்னும் பார்க்கவே இல்லைல்ல. ரைட், அந்த கேள்விக்கான பதில் போலீஸ் மூலமாகவே ரொம்ப சீக்கிரம் கிடைக்க போகுது. அந்த பதில்கள் அவங்க எதிர்பார்த்ததை விட இன்னும் ஆச்சரியமானது. ரைட், இப்போது இந்த ராபரியில் ஈடுபட்டவங்களை பற்றி கொஞ்சம் பார்த்துடலாம். யோசிச்சு பாருங்கள், 76 வயசில் ஒருத்தர் இப்படி ஒரு மாபெரும் கொள்ளையை பிளான் பண்ணுவாரா? சாதாரணமாக நம்ம ஊரில் என்ன பண்ணுவாங்க, தாத்தாக்கள் அந்த வயசில் பேரம்பேத்தியோட விளையாண்டுட்டு இருப்பாங்க. பட் பிரைன் ரீடர் வேறு மாதிரியான ஆள். அவரோட வாழ்க்கை கதையை கேட்டால் உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். பிரைன் ரீடர் பிறந்தது 1939 லண்டனோட ஈஸ்ட் எண்ட் பகுதியில் வளர்ந்தவர். அந்த காலகட்டத்தில் ஈஸ்ட் எண்ட் அப்படின்னாவே ஏழ்மை, குற்றம் இதெல்லாம் நிறைஞ்ச ஒரு பகுதி. சின்ன வயசுலேயே சின்ன சின்ன திருட்டில் ஈடுபட ஆரம்பித்தார். ஆனால் ஒரு சாதாரண திருடன் இல்லை, மாஸ்டர் மைண்ட். 1960 தன்னோட முதல் பெரிய கொள்ளையை நடத்தினார். அதுக்கப்புறம் ஒவ்வொரு தசாப்தத்துலேயும் ஏதாவது ஒரு பெரிய கொள்ளையில் ஈடுபட்டுக்கிட்டே இருந்திருக்காரு. டச்சு விட்டுறக்கூடாது அப்படிங்கிறனாலையோ என்னவோ 1983 அவர் பிரிட்டனோட வரலாற்றில் மிகப்பெரிய கொள்ளையான பிரிங்ஸ் மேட் ராபரி அதுலேயும் பங்கு வகிச்சிருக்காரு. ஏற்கனவே பார்த்த மாதிரி அந்த கொள்ளையில் 26 மில்லியன் மதிப்புள்ள தங்கம் திருடப்பட்டிருக்கு. அதுக்காக ஜெயிலையும் அடைச்சிருக்காங்க. பட் வெளியே வந்ததுக்கப்புறம் மறுபடியும் சேம் ரிப்பீட்டு. அவருக்கு வேறு எந்த வேலையும் தெரியாது, குற்றம்தான் அவரோட வாழ்க்கை. மனைவி, குழந்தைங்க எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க. பட் அவருக்கு அதை பற்றி எந்த வருத்தமும் கிடையாது. ஒரே குறிக்கோள், ஒரு பெரிய கொள்ளையை நடத்திட்டு கோடீஸ்வரன் ஆயிடணும், லைஃப் டைம் செட்டில்மெண்ட். அடுத்து டேனி ஜோன்ஸ். இவர் முன்னாள் மிலிட்ரி. யங்கேஜில் பிரிட்டிஷ் இராணுவத்தில் சேர்ந்து பல வருஷங்கள் சர்வீஸ் பண்ணியிருக்காரு. இராணுவத்தில் இருந்தப்போ ஒரு நல்ல சிப்பாய். பட் இராணுவத்திலேருந்து ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் அவரோட வாழ்க்கை திசை மாறிடுச்சு. சிவிலியன் லைஃப் அவருக்கு சரியாக செட் ஆகலை, வேலை கிடைக்கல, பணம் இல்லை. அப்போ தான் அவர் அந்த குற்ற உலகத்துக்குள்ளே நுழைஞ்சிருக்காரு. இராணுவத்தில் கற்றுக்கிட்ட டிசிப்ளின், பிளானிங், டீம் ஒர்க் எல்லாமே அவருக்கு அந்த கொள்ளையில் உதவி இருக்குது. ஒரு பர்ஃபெக்ட் ஃபாலோவர். யாராவது நல்லா பிளான் போட்டால் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுல இவர் ஒரு தனி எக்ஸ்பர்ட். அடுத்து 3வது நம்பர் டெரி பெர்கின்ஸ். இவர் கொள்ளை உலகத்தில் ஒரு லெஜெண்ட். அவரோட ஸ்பெஷாலிட்டி பேங்க் ராபரி. 1980 அவர் நடத்தின ஒரு பெரிய பேங்க் கொள்ளை இன்றைக்கும் க்ரைம் ஹிஸ்ட்ரியில் பேசப்படுது. அவர் ஒரு பேங்க்கோட வாலெட்டுக்குள்ளே நுழைஞ்சி $6 மில்லியன் பணத்தை திருடியிருக்காரு. பிடிபட்டு 22 வருஷம் ஜெயிலில் இருந்திருக்காரு. வெளியே வந்தப்போ வயசு 60. சாதாரணமாக அந்த வயசில் மக்கள் ரிட்டையர்மெண்ட் பண்ணிடுவாங்க. பட் டெரி பெர்கின்ஸ் வேறு மாதிரி. என் கடைசி கொள்ளை இன்னும் முடியலை நினச்சிட்டு இருந்திருக்காரு. அவருக்கு ஒரு கனவு இருந்தது, ஒரு பெரிய கொள்ளையை நடத்தி தன்னோட பேரை வரலாற்றில் நிரந்தரமாக பதிவு பண்ணணும். அடுத்து 4வது நபர் கெனி காலின்ஸ். இவர் பேர் தான் அந்த காரை ரெண்ட் பண்ண கம்பெனிலேருந்து கிடச்சிது. இவர் ஒரு ஜென்டில்மேன் திருடன்னு சொல்லலாம். எப்பவும் சூட் கோட் போட்டுக்கிட்டு பக்கா டீக்கா ட்ரெஸ் பண்ணிட்டு இருப்பார். இவரோட ஸ்பெஷாலிட்டி ப்ளம்பிங். அதாவது கட்டடங்களோட பைப்லைன், வாட்டர் சிஸ்டம் எல்லாத்தையும் நல்லா தெரிஞ்சவர். இந்த 4 பேரும் வெவ்வேறு காலகட்டத்தில் சந்தித்தாங்க. ஜெயிலில், கோர்ட்டில், இப்படி பல்வேறு இடங்களில். அவங்களுக்குள்ள ஒரு நல்ல மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் இருந்தது.
அண்டர்ஸ்டாண்டிங்கும் இருந்தது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்கில். பிரைன் ரீடர் மாஸ்டர் மைண்ட் பிளானர், டேனி ஜோன்ஸ் மஸ்கிள் மேன் எக்ஸிக்யூட்டிவ் எக்ஸ்பர்ட், டெரி பெர்கின்ஸ் வால் ஸ்பெஷலிஸ்ட் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட், கெனி காலின்ஸ் டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட் பில்டிங் நாலேஜ் பிளம்பிங் எக்ஸட்ரா. இந்த 4 பேரும் சேர்ந்தா ஒரு பர்ஃபெக்ட் க்ரைம் டீம் இன்ஸ்டண்ட்டாக ரெடி. 2014 பிரைன் ரீடர் ஒரு யோசனையோடு மற்றவங்களை அணுகினார். நம்ம எல்லாருக்கும் வயசு அடிச்சுன்னு எத்தனை நாளைக்கு இந்த வேலையை பண்ண முடியும்? கடைசியாக ஒரு பெரிய கொலையை நடத்தலாம். நம்மளும் செட்டில் ஆன மாதிரி இருக்கும், நம்ம பேரும் ஹிஸ்ட்ரியில் எஸ்டாப்ளிஷ் ஆன மாதிரி இருக்கும். அவரோட ஐடியா தான் இந்த ஹேட்டன் கார்டன் பாதுகாப்பு பெட்டகம். அங்கே கோடிக்கணக்கான மதிப்புள்ள பொருட்கள் இருக்குது. ஒரு வேளை அதை நம்மளால் உடைக்க முடிஞ்சால் நம்ம பிள்ளைங்க பேரங்க எல்லாம் லைஃப் டைம் செட்டில்டு. மற்றவங்களுக்கு அந்த ஐடியா பிடிச்சிருந்தது. ஆனால் அவங்களுக்கு ஒரே ஒரு பிரச்சனை இருந்தது, வயசு. அவங்க எல்லாருக்கும் 60-70 வயசு ஆகிடுச்சு. உடல் வலிமை குறைஞ்சி போச்சு. பட் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், ஞானம், பிளானிங் ஸ்கில் இது எல்லாம் பீக்கில் இருந்துச்சு. வயசு ஒரு பிரச்சனையே இல்லை, அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்மளோட பலம். இதை அடிக்கடி பிரைன் ரீடர் சொல்லுவார். அவங்க ஒரு வருஷத்துக்கு மேலே அந்த கட்டடத்தை ஸ்டடி பண்ணாங்க. வார வாரம் போய் அந்த பகுதியை அப்சர்வ் பண்ணுவாங்க. கட்டடத்தோட ப்ளூ பிரிண்ட்டை எப்படியோ கண்டுபிடிச்சாங்க. செக்யூரிட்டி சிஸ்டத்தை ஃபுல்லாக ஸ்டடி பண்ணாங்க. கார்ட்ஸ், காவலாளிகள், ஷிஃப்ட் டைமிங் எல்லாத்தையும் குறித்து வச்சாங்க. அவங்களோட பிளான் பர்ஃபெக்டாக இருந்தது. ஆனால் அந்த முதல் நாள் இரவு அந்த மெட்டல் கேபினட் காரணமாக தோற்று போனாங்க. இந்த சமயத்தில் தான் பிரைன் ரீடரோட மனசில் ஓடிச்சு, ஓகே எனக்கு ஏஜ் ஆகிடுச்சு, நான் அந்த வேலையை விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியேறினார். மற்றவங்க விடலை. அவங்களோட கனவு நிறைவேறிச்சு. ரைட், கம்மிங் பேக் டு த கரண்ட் ஸ்டோரி. போலீஸ் இந்த 4 பேரையும் ரகசியமாக கண்காணிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அவங்களோட வீடுகள், கார்கள், அடிக்கடி போகிற பப்ளிக் பிளேஸில் இங்கே எல்லாத்துலேயும் பக்ஸ் வச்சுருந்தாங்க. அவங்க என்ன பேசுகிறாங்க, எங்கே போகிறாங்க, யாரை சந்திக்கிறாங்க எல்லாமே போலீஸ் கண்காணிப்பில். அடுத்து என்னாச்சு? வாங்க தொடர்ந்து கேட்போம். இப்போது ஜூன் மாதம் 2015 கிட்டத்தட்ட 60 நாளைக்கு அப்புறம் ஹேஸ்ட் நடந்து ஆப்ரேஷன் ஸ்பயர் முழு வேகத்தில் நடந்துட்டு இருந்தது. பிரைன் ரீடர், டேனி ஜோன்ஸ், டெரி பெர்கின்ஸ், கெனி காலின்ஸ் இந்த 4 பேருக்குமே தெரியாமல் 24 மணி நேரமும் போலீஸ் கண்காணிப்பில் இருந்தாங்க. அவங்களோட வீடு, கார், அடிக்கடி போகிற பப்ஸ் ஏற்கனவே பார்த்துட்டோம். எல்லா இடத்துலையும் பாக்ஸ் இருந்தது. அவங்க பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் போலீஸ் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆரம்பத்தில் ரொம்ப கவனமாக தான் பேசிகிட்டு இருந்திருக்காங்க. கொள்ளையை பற்றி எதுவுமே பேசலை டைரெக்டாக. வேலை முடிஞ்சது, நல்லா போச்சு, இது மட்டும்தான் இருந்திருக்கு. போலீஸ்க்கு ஃப்ரஸ்ட்ரேஷனே வர ஆரம்பிச்சிருது. ஒருவேளை க்ளீனானவங்களோ நம்ம சந்தேகப்படுறது தப்போ அப்படின்னு போலீஸ் நினைக்கிற அளவுக்கு. பட் அந்த ஜூலை மாதம் நடுவில் நிலைமை மாற ஆரம்பிச்சுது. கொள்ளையடித்த பொருட்களை எப்படி பிரிக்கிறது, எங்கே வைக்கிறது அப்படிங்கிறதுல அவங்களுக்குள்ள சண்டை ஆரம்பிச்சுது. குறிப்பாக டெரி பெர்கின்ஸ் அப்புறம் கெனி காலின்ஸ் இவங்க 2 பேருக்கு நடுவில் பெரிய வாக்குவாதம். ஒரு நாள் டெரி பெர்கின்ஸ் தன்னோட காரில் உட்காந்து யாருக்கிட்டையும் ஃபோனில் பேசிகிட்டு இருந்திருக்காரு. அவருக்கு தெரியாமல் அந்த காரில் போலீஸ் ஒரு சின்ன லிசனிங் டிவைஸை வச்சுருந்தாங்க, பக். அவர் பேசின வார்த்தைகள் போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு நேரடியாக கெட்டுச்சு. என் ஷேர் எங்கே, நான் ரிஸ்க் எடுத்தேன், நீ வீட்டில் போய் உட்காந்துட்ட, எனக்கு பங்கு வேணும், அந்த வைரங்களை நீ எங்கே வச்ச, மறைச்சி வச்சிருக்கிறியா, கவனமாரு, போலீஸ் வாட்ச் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. இந்த கான்வர்சேஷனை கேட்ட போலீஸ் சந்தோஷத்தில் துள்ளி குதிச்சாங்கன்னே சொல்லலாம். இவங்க தான் கொள்ளைக்காரங்க, இப்போ நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு. பட் இது வெறும் ஆரம்பம்தான். அடுத்த சில வாரங்களில் அவங்களோட கான்வர்சேஷன் இன்னும் டீட்டெயில் ஆச்சு. டேனி ஜோன்ஸ் ஒரு நாள் தன்னோட நண்பர்கிட்ட பேசிகிட்டு இருந்தார். ஓ, சொன்னானே நம்மாட்டையா, நாங்கள் என்ன பண்ணோன்னு தெரிஞ்சா உன் கண்ணு விரியும், ஆனால் யார்ட்டையும் சொல்லாத. அந்த கான்கிரீட் சோரை உடைக்கிறதுக்கு நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியுமா? முதல் நாள் முடியல, 2வது நாள் தான் முடித்தோம். உள்ளே போனதும் கோடிக்கணக்கான பவுன் மதிப்புள்ள பொருட்கள் நம்ம கண்ணு முன்னாடி பொக்கிஷம். போலீஸ் இந்த உரையாடலெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி கோர்ட்டில் எவிடன்ஸாக யூஸ் பண்ணுறதுக்கு தயார் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு தேவைப்பட்டது இன்னும் ஒரே ஒரு விஷயம். எஸ், கொள்ளையடித்த பொருட்கள் எங்கே இருக்குது? ஆகஸ்ட் மாதம் அந்த கேள்விக்கான பதில் கிடச்சிது. கிட்டத்தட்ட 4 மாதத்துக்கு அப்புறம் கெனி காலின்ஸ் ஒரு நாள் தன்னோட வீட்டோட கார்டனில் ஏதோ வேலை பண்ணிட்டு இருந்திருக்காரு. போலீஸ் அவரை தூரத்திலிருந்து கண்காணிச்சப்போ அவர் ஏதோ ஒரு பெரிய பையன் மண்ணுக்கடியில் புதைச்சி வைக்கிற மாதிரி தெரிஞ்சுது. அது என்னவா இருக்கும்? அதே மாதிரி டெரி பெர்கின்ஸ் ஒரு சிமெட்ரி கல்லறைக்கு போனார். அங்கே தன்னோட அம்மாவோட கல்லறைக்கு பக்கத்தில் அவர் ஏதோ பொருளை மறைச்சி வைக்கிற மாதிரி தெரிஞ்சுது. கல்லறையில் பொருட்களை மறைக்கிறானா? பிரில்லியன்ட் ஐடியா. போலீஸ்க்கு இப்போ எல்லாமே கிளியர் ஆகிடுச்சு. கொள்ளைக்காரங்க யார், அவங்க எப்படி கொள்ளையை நடத்துனாங்க, கொள்ளையடித்த பொருட்களை எங்கே வச்சுருக்காங்க, எல்லாமே கிளியர். இதோ இப்போ நேரம் வந்துருச்சு அவங்கள அரெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஆனால் போலீஸ் ஒரு மாஸ்டர் பிளான் போட்டாங்க. ஒரே நாளில் 4 பேரையும் ஒரே நேரத்தில் தொக்கா தூக்கணும். அதுதான், அப்படி பண்ணால் மட்டும்தான்
ஒருத்தர் இன்னொருத்தருக்கு வார்னிங் கொடுக்க முடியாது, மொத்தமாக கும்பலோட பிடிக்க முடியும். இப்போது செப்டம்பர் 9, 2015, கிட்டத்தட்ட 160 நாட்கள் ஹேஸ் நடந்ததுக்கு அப்புறம் அதிகாலை 6 மணி லண்டன் முழுக்க 4 வெவ்வேறு இடங்களில் ஒரே நேரத்தில் போலீஸ் ரெய்டு பண்ணாங்க. பிரைன் ரீடர் தன்னோட வீட்டில் தூங்கிட்டு இருந்தப்போ கதவை தட்டின சத்தம். போலீஸ் ஓப்பன் த டோர். அவர் கண்ணை திறந்தப்போ தன்னோட வீடு முழுக்க போலீஸார். அதே நேரத்தில் டேனி ஜோன்ஸ், டெரி பெர்கின்ஸ், கெனி காலின்ஸ் எல்லாருமே அரெஸ்ட் ஆகிருந்தாங்க. அவங்க முகத்தில் ஒரு அதிர்ச்சி, எப்படி நம்மளை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு. ஆனால் போலீஸ்க்கு இன்னும் வேலை முடியல, ஏன்னா கொலையடிச்ச பொருட்களை மீட்கணும் இல்லையா. கெலி காலின்ஸோட வீட்டில் போலீஸ்காரங்க கார்டனில் ஃபுல்லாக தேடி பார்த்தாங்க. மண்ணுக்கடியில் பல லட்சம் பவுண்டு மதிப்புள்ள தங்க வைர நகைகள் கிடச்சிது. டெரி பெர்கின்ஸ் அம்மாவோட கல்லறைக்கு பக்கத்தில் இன்னும் பல லட்சம் பவுண்டு மதிப்புள்ள பொருட்கள் மறைச்சு வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் ஒரு பெரிய ஆச்சரியமும் காத்துக்கிட்டு இருந்தது. கொள்ளையடிக்கப்பட்ட பொருட்களில் மீட்டது என்னவோ வெறும் ஒரு சின்ன பகுதி தான். மீதி எங்கே போச்சு? அந்த வயசான கொள்ளைக்காரங்க இன்னும் எங்கேயாவது பொருட்களை மறைச்சி வச்சுருக்காங்களா, இல்லை அதை ஏற்கனவே விற்றுட்டாங்களா? இந்த கேள்விக்கான பதில் இன்னைக்கு வரைக்குமே, இப்போ வரைக்குமே மர்மமாக இருக்குது. பட் போலீஸ்க்கு போதுமான எவிடன்ஸ் கிடச்சிருது. அந்த 4 பேரையும் கொல்லை குற்றத்துக்காக சார்ஜ் பண்ணுறாங்க. அவங்களோட ஆட்டம் முடிஞ்சுது. இந்த கதை இதோட முடிஞ்சிச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுதான் இல்லை. இன்னும் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. கொல்லை கும்பலில் இன்னும் ஒருத்தர் இருக்கார். அவரோட பேர் பேசல். அவர் மட்டும் இன்னும் தப்பிச்சு தான் இருந்திருக்காரு. அவரை போலீஸால் கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் மக்களே, நீங்கள் கேட்குற இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு இப்போ தான் முதல் முறை வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நான் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத கீழே இருக்கிற கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரைட், வாங்க கதையை கொண்டு பண்ணலாம். இப்போது செப்டம்பர் 9, 2015. எஸ், அந்த அதிகாலை ரெய்டுக்கு அப்புறம் லண்டன் முழுக்க ஒரே பேச்சு தான். கிராண்ட் பா கேங்கை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான். ஊடகங்கள் அந்த செய்தியை பிரேக்கிங் நியூஸாக ஒளிபரப்பு பண்ணாங்க. அந்த 4 பேரையுமே கைது பண்ணிட்டாங்க. பட் அவங்க முகத்தில் எந்த பயமும் இல்லை, மாறா ஒரு அமைதி. நாங்கள் பிடிபட்டுட்டோம், பட் நாங்கள் செஞ்சது ஒரு லெஜெண்டரி கொல்லை, இதை யாரும் மறக்க மாட்டாங்க அப்படின்னு அவங்களோட மனநிலை இருந்தது. நீதிமன்ற விசாரணை ஆரம்பமாச்சு. மார்ச் 2016, கிட்டத்தட்ட 340 நாட்களுக்கு அப்புறம் ஹேஸ் நடந்து. மார்ச் 2016 உல்விச் கிரவுன் கோர்ட்டில் வழக்கு விசாரணைக்கு வந்துச்சு. அந்த கோர்ட் ரூமில் 4 வயசான நபர்கள் குற்றவாளிகள் பெஞ்சில் உட்காந்துருந்தாங்க. அவங்கள பார்த்த மக்களுக்கு இந்த வயசில் இப்படி ஒரு பெரிய கொலையை பிளான் பண்ணியிருப்பாங்களான்னு ஆச்சரியப்பட்டாங்க. பட் கோர்ட்டில் சமர்ப்பிக்கப்பட்ட எவிடன்ஸை பார்த்தா அவங்களோட குற்றம் கிளியராக இருந்தது. போலீஸ் ரெக்கார்ட்ஸ் பண்ண ஆடியோ கான்வர்சேஷன், சிசிடிவி காட்சிகள், மீட்கப்பட்ட பொருட்கள் எல்லாமே அவங்களுக்கு எதிராக இருந்தது. நீதிபதி வழக்கோட தீவிரத்தை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சார். இது வெறும் கொள்ளை இல்லை, பிரிட்டன் வரலாற்றில் மிகப்பெரிய கொள்ளை. இந்த குற்றத்தோட தாக்கம் பல ஆயிரம் மக்களை பாதிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அத்தியாயத்தோட ஆரம்பத்தில் பார்த்தோம் இல்லையா, இந்த கொள்ளை கும்பலில் இன்னொருத்தர் இருந்திருக்காருன்னு. அவரோட பேர் பேசல். அவர் தான் கும்பலை கட்டடத்துக்குள்ளே அனுமதிச்சவர். அவர் தான் உள்ள இருந்த செக்யூரிட்டி சிஸ்டத்தை பற்றி டீட்டெயில்டாக இன்ஃபர்மேஷன் கொடுத்தவர். அவர் மட்டும் தப்பிச்சு போயிருந்திருக்காரு. போலீஸ் அவரை தேடினாலும் கண்டுபிடிக்க முடியல. அவர் யார், எங்கே இருக்காரு, இது இன்னைக்கு வரைக்குமே ஒரு பெரிய மர்மமாக இருக்குது. வழக்கோட விசாரணை முடிவுக்கு வந்தது. நீதிபதி தன்னோட தீர்ப்பு அறிவிச்சார். பிரைன் ரீடருக்கு 6 வருஷம், மற்ற எல்லாருக்கும் 7 வருஷம் ஜெயில். அவங்களோட வயசை கருத்தில் வச்சு பார்த்தா கிட்டத்தட்ட இது வாழ்நாள் தண்டனை மாதிரி தான். சிறையில் இருந்தப்போ டெரி பெர்கின்ஸ் இறந்து போயிட்டாரு. அப்போ வயசு 69. கடைசி கொல்லை அவரோட கடைசி மூச்சு வரைக்கும் வர விடலை. மற்றவங்க சிறையிலேயே தங்களோட கடைசி நாளை கழிக்க நேர்ந்துருச்சு. ஆனால் இந்த வழக்கோட மிகப்பெரிய மர்மம் இன்னும் தீரலை. கொள்ளையடிக்கப்பட்ட மொத்த பொருட்களில் போலீஸாரால் மீட்க முடிஞ்சது வெறும் 4.5 மில்லியன் மதிப்புள்ள பொருட்கள் தான். மீதி 10 மில்லியன் மதிப்புள்ள பொருட்கள் எங்கே போச்சு? அவங்க ஏற்கனவே விற்றுட்டாங்களா, இல்லை எங்கேயாவது மறைச்சி வச்சுருக்காங்களா? இந்த கேள்விக்கான பதில் இன்னைக்கு வரைக்கும் யாருக்குமே தெரியல. ஆனால் 2018 ஒரு பெரிய ஆச்சரியம் காத்துட்ருக்குது. மே 2018, கிட்டத்தட்ட 3 வருஷம் ஹேஸ் நடந்ததுக்கு அப்புறம் போலீஸ் ஒரு 58 வயசு நபரை கைது பண்ணுறாங்க. அவரோட பேர் மைக்கேல் சீட். அவர் தான் பேசல். 3 வருஷத்துக்கு அப்புறம் கடைசியாக அவரும் பிடிபட்டார். அவர் எப்படி இவ்வளோ நாள் தப்பிச்சிருந்தார்? அவர் ஒரு அலாம் ஸ்பெஷலிஸ்ட், செக்யூரிட்டி சிஸ்டத்தை உடைக்கிறதுல எக்ஸ்பர்ட். அவர் தான் கும்பலுக்கு கட்டடத்துக்கு உள்ளே இருந்த அலாம் சிஸ்டத்தை பற்றி அவ்வளோ டீட்டெயில்ஸ் கொடுத்ததும். அவர் தான் அவங்கள கட்டடத்துக்குள்ளே அனுமதிச்சவரும். ஆனால் கொல்ல முடிஞ்ச உடனே அவர் மறைஞ்சு போயிட்டார். அவர் கைதானப்போ அவருக்கும் 10 வருஷம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. இப்போ ஹேட்டல் கார்டன் கொள்ளையில் ஈடுபட்ட அத்தனை பேரும் ஜெயிலில். ஆனால் வழக்கோட மிகப்பெரிய மர்மம் இன்னும் தீரலை. ஏற்கனவே சொன்னது தான், காணாமல் போன அந்த 10 மில்லியன் மதிப்புள்ள பொருட்கள் எங்கே? சிலர் சொல்கிறாங்க அந்த பொருட்கள் லண்டனோட கிரிமினல் அண்டர் வேர்ல்டு விற்கப்பட்டுருச்சுன்னு. ஒரு சிலர்
எங்கேயாவது மறைக்க வைக்கப்பட்டிருக்கோன்னு. ஒருவேளை அந்த வயசான கொள்ளையர்கள் தங்களோட கடைசி ரகசியத்தை சிறையிலேயே வச்சிருக்காங்களோ? எனிவே, இந்த வழக்குல இருந்து நம்மளோட இன்டர்பிரிட்டேஷன் என்னன்னா, வயசு அப்படிங்கிறது சில நேரங்களில் வெறும் நம்பர்ஸ் தான். 76 வயசு உள்ள ஒருத்தர் கூட இப்படி ஒரு மாபெரும் கொள்ளையை பிளான் பண்ண முடியுது. ஆனால் அதே நேரத்தில் எவ்வளவு கிளவராக இருந்தாலும் சட்டத்தோட கைகள் நீளமானது. போலீஸோட தொழில்நுட்பம், சிசிடிவி கண்காணிப்பு, ரகசியம் கேட்கும் கருவிகள், இதெல்லாம் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் எந்த குற்றத்தையும் எப்போவுமே மறைக்க முடியாது. இந்த ஹேட்டல் கார்டன் கொள்ளை இங்கிலாந்து வரலாற்றிலேயே ரொம்ப பெரிய கொள்ளை. ஆன் டுடே ஹேட்டல் கார்டன் பாதுகாப்பு பெட்டக நிறுவனம் நிரந்தரமாக மூடப்பட்டுருச்சு. அந்த கட்டடம் விற்பனைக்கு அப்படிங்கிற போர்டோடு நிற்குது. அந்த இடத்த பார்க்குற மக்கள் இன்னும் அந்த மாபெரும் கொள்ளையை நினச்சி அதிசயிக்கிறாங்க. த கிராண்ட் பாஸ் கேங். ஆல்ரைட் மக்களே, உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரியல் ஸ்டோரியில் மீட் பண்ணுவோம். அன்டில் தென், பாய்.